இந்த வருஷம் வெளியே போய் சாப்பிட்றத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிங்க. ஹோட்டலில் மட்டும் நான் சொல்லலை, ஈவன் சுப விஷயங்களில், அசுப விஷயங்களில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பொது வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிங்க. இதற்கான காரணங்கள் என்னென்னா, நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறதுக்கு நமக்கு உரிமையோ அதற்கான சுதந்திரமோ கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு குருவனுடைய 3 நிலை இருக்குது. அதே மாதிரி சனீஸ்வரர் உங்களுக்கு மாற்றம் குருவோட வீட்டுக்கு போகிறார். குருவோட வீட்டுக்கு போனாலும் அங்கே வக்கரத்தில் தான் ஆக போகிறார். மறுபடியும் சனி வக்கரத்தில் போகிறார். சனி வக்கரமாகும்போதும் குருவனுடைய ஸ்தான பலங்கள் அடிக்கடி மாறும்போதும் குருவனுடைய பார்வைகள் வேறு ராசிகளுக்கு போகும்போதும் நிலையான வாழ்க்கையில் சுவையோ அல்லது அதனால் ஏற்படப்படக்கூடிய விளைவுகளோ இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா, முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கும் நல்ல சுவையான உணவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஆரோக்கியமான நல்ல சுத்தமாக சமைக்கக்கூடிய இடத்துல, வீட்டில் தானே இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அளவாக செய்வாங்க, நிதானமாக செய்வாங்க, நல்ல கழுவி செய்வாங்க, பொறுமையாக செய்வாங்க. ரசம் சாதம் சாப்பிட்டாலும் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வருஷம் உங்களை பழக்கப்படுத்திங்க. இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு சில உடல் பிரச்சனைகளை கொடுக்கும். சனி செவ்வாய் சேரும் காலத்திலையும் சனி செவ்வாய் பார்க்கும் காலத்திலையும் தனுசு ராசியில் 4 கிரகங்கள் சேர்க்கையும், மகரத்தில் மீண்டும் அதே 4 கிரகங்கள் சேர்க்கையும், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கையும் இந்த பிரச்சனைகள்லாம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், ஆரோக்கியமான உணவும் வீட்டிலையே செய்யக்கூடிய சுத்தமான உணவும் நம்ம சாப்பிட்றது நல்லது. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றேன் சார், 12 மணிக்கு சாப்பிட்றேன், விடியற் காலையில் 2 மணிக்கு சாப்பிட்றேன், ஆஃபீஸில் இருந்து நான் வரும்போதே சாப்பிட்டு வந்தேன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கலாம் சார். நீங்கள் உங்கள் சைடில் நியாயம்தான். ஆனால் இயற்கையினுடைய உபாதைகள், இயற்கையினுடைய மாற்றங்கள், கிரகத்தினுடைய தாக்கங்கள் உங்கள் உடம்புல அந்த அஜீரண கோளாறையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். நான் சொன்னதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள்.